மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, அவங்க தவறை கொஞ்சம் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறோம். என்ன தவறு அப்படின்னா, இந்த கரூரில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது உங்கள் தலைமையிலேயே நீங்களே அங்கே போய் நடத்த போகிறீங்கன்னு தகவல் வந்திருக்கு. எங்களோட கேள்வி என்னென்னா, அந்த 41 பேர் யார்? இயற்கை பேரிடரில் உயிரிழந்தாங்களா? அதாவது சுனாமி வந்து உயிரிழந்தாங்களா, வெள்ளம் வந்து உயிரிழந்தாங்களா, இல்லை புயல் வந்து உயிரிழந்தாங்களா, இல்லை வெளிநாட்டுக்கார பாகிஸ்தான்காரனோ இல்லை சீனாக்காரனோ குண்டு போட்டு உயிரிழந்தாங்களா, இல்லை 2 ஜாதிக்குள்ள கலவரம் ஏற்பட்டு ஒரு ஜாதியினரால் கொல்லப்பட்டாங்களா? எதற்காக இந்த 41 பேருக்கு நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்குறீங்க என்பதை தயவு செஞ்சு நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ கள்ளச்சாராயத்தில் இருந்தால் ஒரு 63 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 21 பேர் செங்கல்பட்டில், அவங்களுக்கும் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்கணும். ஏன்னா இந்த 2 பேருமே பொறுப்பு இல்லாமல், அவன் கொழுப்பெடுத்து போய் குடிக்க போனான், இவன் கொழுப்பெடுத்து போய் நடிகரை பார்க்க போனான். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்கணுன்னாக்கா, இப்போ 41 பேர் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா, இந்த அரசாங்க வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிட்டு எண்ணற்ற இளைஞர்கள் காத்து கிடக்கிறான். இந்த 41 பேருக்கு அந்த இவர்களுக்கு போக வேண்டிய, அந்த இளைஞர்களுக்கு போக வேண்டிய வேலை இன்றைக்கி 41 பேருக்கு போயிடுச்சுன்னா, அந்த இளைஞர் எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கணும் இன்னும்? அப்படி என்ன அவங்க சாதனை பண்ணாங்க? உங்களை பார்க்க வந்து தான் சாதனை. இப்போ தான் நீங்கள் முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்? ஒரு நடிகர். ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போயிட்டால் உடனே அரசாங்க வேலையை கொடுத்துருவீங்களா என்ன? இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது என்ன மாதிரியான முன்னுதாரணம்? இது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே யாருக்கோ செல்ல வேண்டிய ஒரு வேலை வாய்ப்பினை தயவு செய்து இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குறதுனா உங்கள் சொந்த பணத்தை கொடுங்க. உங்கள் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அரசாங்க வேலையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை நான் சாமானிய எனக்கே தோணுதுன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தோன்றவில்லைன்னு சொல்லும் போது, உண்மையிலே எடுபடியாக இருக்கிறதா அந்த கூட்டணி கட்சிகள்? இந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து, இந்த கம்யூனிஸ்ட்லேருந்து, ஐயுஎம்லேருந்து, இவங்க எல்லாமே இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் தலையாடிட்டு போகிறதுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்துட்டா போதும். நீங்கள் என்ன செஞ்சாலும் தலையாடிட்டு போகக்கூடிய பொம்மையாக அவர்கள் இருக்கிறார்களா? இல்லது உங்களுக்கு யாராவது தவறான உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்ற ஐயப்பாடு நீ மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே தயவு செய்து இது போன்ற தவறான செயல்களை செய்யாதீங்க. அது உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய பேருக்கும் தான் களங்கம் ஏற்படுத்துமே தவிர, இது நட்பெயரை உங்கள் ஆட்சிக்கு ஏற்படுத்தாது. தயவு செய்து இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். 41 பேர் எதனா பண்ணணும்னா வேறு எதனா பண்ணிட்டு போங்க. அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.